போக பேக் சைடில் ஒரு ஏசி வென்ட்ஸ், ரீடிங் லைட்ஸ் அண்ட் அங்கே ஒரு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வந்து ஒரு பில்லோ ஒன்று, பிளாங்கெட் ஒன்று, ரெண்டுலேயுமே ஏசிஎல்எஸ் ட்ராவல்ஸ். ஆக்சுவலாக இவங்களோட சைடில் ஒரு லோகோ ஒன்று போட்டிருந்தாங்க. யூ ஆர் த லைக் என்னன்னா யூ ஆர் த ட்ராவலர், வி ஆர் த நேவிகேட்டர் அந்த சீரியஸ் லைட்டாக. அண்டு இந்த பஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாரத் பென்ஸ் BS6 எம்ஜியில் பாடி கட் அமைப்பி. அண்டு இதில் பார்த்திங்கன்னா லைக் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கர்டன் கலர் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லோ கலரான மைல்டு ஷேடுக்கு இந்த கைண்ட் ஆஃப் கர்டன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லா பக்கமே அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் லைக் கர்டன்ஸு, பில்லோ, கீழே போட்டிருக்க ஷீட்டும் பார்த்திங்கன்னா லைக் சேம் அதே கைண்ட் ஆஃப் ஒரே கலர் லிபரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது இன்டீரியர். ஏறினோன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் சீரியஸ்லி ஆசம். பாப்போம் ஜேர்னி எப்படி இருக்குன்னு. ஏறினோன்னு டிரைவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்படியே ஒரு டாக் கொடுத்து அவர் கூட அப்படியே சிரிச்ச முகத்தோடு உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் கேபின் ரைடு பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது 10 o'clock தஞ்சாவூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியிருக்காங்க. மார்னிங் 7 o'clock வந்து பெங்களூர் டைம். பார்ப்போம் ட்ராவல் எப்படி இருக்குன்னு, எத்தனை இடத்துல ஸ்டாப் பண்ணி பாட்டுறாங்க, எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க, எல்லாமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது தாண்டின உடனே அப்படியே ரைட்ல திரும்பணுமா? ஏத்துற இடத்துலயா?
சீட் அவ்வளோதான் இருக்குதுண்ணா. சரி ஓகேண்ணா பார்ப்போம் பை வீடியோ போட்டுனா நான் போன் அடிக்கிறேன். ஓகேண்ணா ஆட்டோ சார்